ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணுன்றதுக்காக வேண்டி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு தொழில் எடுத்துக்கிறோங்க. தொழில் மூலமாக வார வருமானத்தை வச்சு என் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக போன்றதுக்காக வேண்டி எங்களோட ஸ்வீட் ஹார்ட், எங்களோட இருக்கக்கூடிய எங்களோட லைஃப் பார்ட்னரை எங்களோட குடும்பத்தில் சொல்லி எங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து ஒரு ஏஞ்சலை திருமணம் முடிக்கிறோங்க. ஆனால் ரொம்ப பேரை பார்த்தா திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமும் மொபைல்ல வேறொரு பெண்ணோட தொடர்புல இருக்காங்க, அது பெண்ணாக இருந்தா வேறொரு ஆணோட தொடர்புல இருக்காங்க. இப்படி நிறைய பேர் திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தாண்ட மனைவி அழகா விளங்காம, தாண்ட கணவன் அழகா விளங்காம ரொம்ப முறை தவறி போய்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னு சொன்னா, இதே பிரச்சனையில சிக்கி தவிச்ச ஒரு மனுஷர் புத்தி ஞானம் அனுபவம் உள்ள ஒரு மார்க்க மேதை கிட்ட ஒரு ஞானி கிட்ட அவரோட பிரச்சனையை முறை வச்சாருங்க. அந்த கதையை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். அந்த பிரச்சனை வந்த மனுஷன் சொன்னாரு, ஞானியே, என் மனைவிய நான் முத பார்த்த அப்புறம் இவளை போல ஒரு அழக கடவுள் படைச்சதே இல்லைண்டு, இவத்தான் தேவதண்டு என் மனசுல நினைச்சேன். ஆனா அதே பெண்ணை எனக்காக நிச்சயித்த பொழுது, இவதான் என் மனைவின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு திருமணம் பேசப்பட்ட பொழுது, நிச்சயதார்த்தத்துல அவளை போல அதிகமான பெண்கள், அழகான பெண்களை கண்டேன். அதுக்கப்புறம் திருமணம் முடிச்சது பின்னால அவளை விட அழகான பல பெண்களை கண்டேன். திருமணம் முடிச்சு பல வருடங்களுக்கு பின்னால மற்ற பெண்கள் அனைவரும் எனது மனைவியை விட ரொம்ப ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க. இப்படின்னு பிரச்சனையை முறையிட்டாருங்க. அந்த நேரத்துல ஞானி பதில் சொன்னாரு, இதை விட உனக்கு ஒரு கசப்பான ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா அப்படின்ட்டு ஞானி சொன்னாரு, உலகத்துல உள்ள அனைத்து பெண்களையுமே உனக்கு திருமணம் முடிச்சு தந்தாலும் அவங்க எல்லாருமே விட உனக்கு இந்த ரோட்ல போற தெரு நாய் அழகா விளங்கும்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொன்னாரு, ஏன்னா பிரச்சனை மனைவிடத்திலேயோ மனைவிட அழகுலயோ இல்ல, உன்னோட உள்ளத்துல இருக்குது. ஏன்னா கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பேராசை மிக்க உள்ளமும் மதிமயங்கும் பார்வையையும் வச்சிருக்காரு. அதனால மனுஷன் அப்படியே தான் இருப்பான். அவை இரண்டும் அவன் அல்லாஹ் மீதான வெக்க உணர்வை இழந்து விடுவதனால இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருக்கும். எப்பயுமே அல்லாஹ் பாக்குறான்ற பயத்தோட இருந்தோன்னு சொன்னா இந்த பிரச்சனைகளை விட்டு நீங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொன்னாரு, இப்படிப்பட்டவங்க, இப்படி வாழணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட மரணம் அவங்கள மண்ணை கொண்டு போய் வைக்கிறவரை கட்டிலும் அப்படியே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, தோழரே, அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு நீ உன்னை தடுக்கலன்றதுதான் உன்னோட பிரச்சனை. தோழரே, அல்லாஹ் உனக்கு ஹராமாக்கியதை விட்டு நீ உன்னைய தடுத்து கொள்ளல என்பதுதான் உன்னோட பிரச்சனை ஞானி சொன்னாரு. சொல்லிட்டு, ஆரம்பத்தை போன்று உன்னோட மனைவி உனக்கு உன்னோட கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிகிறவளாகவும் உன்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி தெரியறதுக்கு ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லி தரட்டுமான்ட்டு ஞானி சொன்னாரு. நீ உன்னோட பார்வையை தாழ்த்திக்கொள். உன்னோட மனைவி கிட்ட ஒன்றை வெறுத்தா நீ விரும்பக்கூடிய இன்னொன்று இருக்கும், அதை நேசித்துக்கொள். இருப்பதை கொண்டு உன மனசை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனசாக ஆக்கிக்கொள். சுயநலவாதியாக இருந்திடாத. ஒரு சின்ன விஷயத்திலையும் உன்னோட அன்பை, கவலையை, துக்கத்தை உன்னோட மனைவி கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, பேசிக்கோ. இப்படி எல்லாம் செஞ்சு வந்தேன்னு சொன்னா உன்னோட மனசுல இருக்கக்கூடிய அந்த அசட்டு தன்மை போயிரும்னு ஞானி சொன்னாரு. இன்னும் ஞானி சொன்னாரு, உன்னோட மனைவி விஷயத்துல உன்னோட இன்பத்தை மட்டும் நினைக்கக்கூடியவனா சுயநலவாதியாக நடந்திடாத. ஏன்னா உன்னைய கபூர்ல மண்ணறையில கொண்டு போய் வைக்கும் வரைகட்டும் உலக இன்பங்களும் உலக அழகின்ப காலனை திரிந்து அப்படியே ஏமாற்றப்பட்டு விடுவான்னு சொல்லிட்டு சொன்னாரு. உனது மனைவியை மட்டும் உனது கண்ணுக்கு அழகாக்குவதற்காக வேண்டி உன்னோட இறைவனிடத்துல அல்லாஹ்விடத்துல நீ பிரார்த்தனை செய். ஏன்னா மற்ற பெண்களுக்கு ஆண்களை பார்க்க கூடாதுன்றது ஒன்னாவது இஸ்லாம் சொல்லல. ஹிஜாப்ல ஒன்னாவது ஆண்களுக்கு தான் நீங்க ஏனைய பெண்களை எடுத்தும் பார்க்காதீங்க அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் அப்படின்னு ஞானி சொன்னாரு. எனவே நண்பர்களே, திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க கண்ட பெண்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு வாழ்வோம்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில அர்த்தமே இல்லாதமாயிரும். எங்களோட ஸ்வீட் ஹார்ட், எங்களோட ஸ்வீட் ட்ரீம், எங்களுக்காக வேண்டி வந்த மனைவி எங்களுக்கு மாத்திரம் இருக்கணும். அவங்கள விட்டுட்டு நாங்களும் இன்னத்துறை பார்க்கணும்னு சொன்னா எங்களோட மனைவியும் இன்னத்துறை பார்க்கறாங்க. எனவே நண்பர்களே, எங்களோட லைஃப்ல நாங்க சந்தோஷமா, எங்களோட மனைவியோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு சொன்னா தயவு செய்து அல்லாஹ் சொன்ன வசனத்தை நீங்க பின்பற்றுங்க. நிம்மதியா, சந்தோஷமா, சுவாரஸ்யமா உங்களோட குடும்ப வாழ்க்கை ஜொலிக்கும். உங்களோட பிள்ளைகளையும் பார்த்து நீங்க சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி உங்கள்ட்ட விடைபெறுகிறேன்.